இந்த காட்லி ஸ்ட்ரென்த் நமக்கு வரணும் அப்படின்னா ஏசாயா 40 கடைசி வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40 கடைசி வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல ஜெபம் பண்ணுவீங்களோ, காத்திருப்பீங்களோ, அந்த அளவுக்கு புதிய பலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நல்ல கைய மேல ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென், அல்லேலூயா. இந்த பலத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? ஆங்கில பைபிள்ல, நமக்கு தமிழ்ல பலன் இருக்குல்ல, ஆங்கில பைபிள்ல நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா பவர்னு இருக்கும், எபிலிட்டின்னு இருக்கும். சோ இது யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்க முடியும். இந்த உலகத்துல நமக்கு உண்டாகிற பலத்தை பார்க்கலாம், கர்த்தருடைய பலன் முற்றிலும் வித்தியாசமானது. எதெல்லாம் நம்முடைய ஞானத்தினால, பலத்தினால, யுக்தியினால, நாலேஜால, எக்ஸ்பீரியன்சஸ்னால செய்ய முடியாததோ அது கர்த்தருடைய பலன் செய்யும்படியாய் நம்மை ஊக்குவிக்கும், நம்மை ஸ்திரப்படுத்தும். இந்த பலத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருக்கும் போது. இதே இன்னொரு மனுஷனை ஆண்டவர் பலத்தினால நிரப்புகிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன். இப்ப கவனிக்கணும், இவருக்கு ஒரு முள்ளு. பவுல் யார பத்தி சொல்றோம் அப்படின்னா பால் ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரர். ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்கு அவருக்கு ஒரு முள்ளு குத்தினே இருக்குமா, முள்ளு குத்தினே இருக்கும். ஏன் குத்துதுன்னு பாருங்களேன். ஏன் அந்த முள்ளு குத்துதுன்னு தெரியணும் இல்லையா? இப்ப 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும். வாய் தந்து சொல்லுங்க, என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும். சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. 8ஆம் வசனத்தை பாருங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல பாருங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டான்னா அந்த ஆள் ஊரெல்லாம் சொல்லும், நான் இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு. ஆண்டவர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாருன்னா கர்த்தர் என் கூட பேசுறார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். எனக்கு ஆண்டவர் இதை சொன்னார், இது சொல்ல ஆரம்பிச்சிடும். நான் இந்த சொப்பனை பார்த்து அப்படியே நடந்தது பாருங்க. இதெல்லாம் என்னங்க? என்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன். பல நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த மாதிரி வரங்கள், இந்த ஆவிக்குரிய கிருபையின் வரங்கள் நம்ம ஜெபிக்க வைப்பார் பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? காலரை உயர்த்துவதற்கு ஒரு பெருமையின் ஆவி வந்து உள்ள உட்காரும். பவுலுக்கு நடந்திருக்கு. அப்படி அவன் உயர்த்தாதபடிக்கு, தன்னை குறித்து மேன்மையாய் பேசி அதை இழந்து போகாதபடிக்கு ஒரு முள்ள கொடுப்பார். ஒரு முள்ள கொடுத்து உன்னை குட்டினே இருக்கும். உன்னை குட்டின ஊரெல்லாம் நீ ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். ஊரெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு உங்களை ஜெபம் பண்ண சொல்லும். ஆனா வீட்டுல உங்களுக்கு ஒரு முள்ள ஆண்டவர் கொடுத்திருப்பார். அது நீ போய் என்ன நடக்க போகுதுன்னா, நீ ஜெபம் பண்ணா வந்துருவாரு அவரு. இப்படி எல்லாம் ஒண்ணு ஒரு முள்ளு குட்டினே இருக்கும். ஏன் அந்த முள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் அந்த முள்ள அனுமதிச்சிருப்பார். அது குத்துறதுனாலதான் கிருபை பெருகும். வாய்ந்த சொல்லுங்க, கிருபை பெருகும், பலன் அதிகமாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பெருமை வராம இருக்கிறதற்கு தெய்வம் நம்மை
சில முட்கள் நம்மை வந்து குத்தும்படியாய் அனுமதிப்பார். அது உனக்கு ஒரு சேதத்தையும் உண்டாக்காது. யோபு பெரிய பக்தனுங்க. நீங்க யோபு புஸ்தகத்தை அப்படி திறந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வாசிச்சீங்கன்னா முதல் வசனத்திலேயே ஊச் என்னும் பட்டணத்துல கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்று ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதோடு கூட முடிக்க மாட்டார். அவனுக்கு எவ்வளவு சொத்து இருந்தது, எவ்வளவு ஆஸ்தி இருந்தது, எத்தனை பிள்ளைகள் இருந்தது, இது எல்லாவற்றையும் சொல்லிட்டே வரும்போது அந்த மனுஷனை குத்தும்படி சோதிக்கும்படி சாத்தா எழும்பி நிற்கிறான். ஆண்டவர் கிட்ட போய் சாத்தானே பர்மிஷன் கேக்குது, யோபுவை நான் சோதிக்கணும் என்று சொல்லி. யோபுவை சோதிக்கும் போது பிள்ளைகளை இழக்கிறான், சொத்தை இழக்கிறான், வீட்டை இழக்கிறான், எல்லா சொத்தையும் இழந்து போயிட்டான். இப்ப கடைசியா ஒரே ஒரு இருக்கிறது யார் அப்படின்னா மனைவி. அந்த மனைவி சொல்லுது, நீங்க வாசிச்சு பாருங்க யோபு 1ஆம் அதிகாரத்துல, இன்னும் ஏன் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்ற, அவரை தூஷித்து செத்துப்போ அப்படின்னு. அவரை தூஷித்து செத்துப்போ. உடனே யோபு சொல்றாரு, கர்த்தரை இடத்துல பெற்றோம், அவரிடத்துல வாங்கணும் இல்லையா, அவ எடுத்துக்கொண்டாலும் என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு என்று சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளை பல நேரத்துல சில ப்ராப்ளம்ஸ் நம்மை குத்தி கொண்டே இருக்கும். ஏன் அதை நம்ம குத்துது தெரியுமா? பலத்துல நம்ம வளரணும். நம்மை நாம் உயர்த்தாதபடிக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை அவர் நடத்துகிறார் என்கிறத அநேகருக்கு நான் சொல்லும்படியா இந்த முள்ளு குத்தம். எனக்கு சில நேரத்துல நடுக்கம் வரும். என் தனி ஜெபத்துல நான் போய் ஆண்டவரே இவங்க தெரியாம சொல்றாங்க அப்படி நான் மகிமை அவருக்கு செலுத்துவேன், உடனே செலுத்துவேன். பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, எனக்கு விடுதலை ஆச்சு. பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, எனக்கு வயிற்று வலி சரியா போச்சு. அது ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படி டேஞ்சர் அப்படின்னா, இந்த இடத்துல யாரை உயர்த்தணும்? நம்ம கர்த்தரை உயர்த்தணும், அவருக்கு மகிமை செலுத்தணும். நீங்க வந்துட்டு சொல்லிட்டு போய்வீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? குத்த ஆரம்பிப்பாரு. அதனாலதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தா, இயேசு என்ன விடுதலையாக்கினா, அவர் எனக்கு இந்த வழியை திறந்தா என்று சொல்லி மகிமையும் துதியும் கனமும் கர்த்தருக்கு உண்டாக வேண்டும். கையை மேல ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென்.